அண்மை செய்தி பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் மீதான வழக்கானது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் மீதான வழக்கானது தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக மக்களிடம் மத்திய அமைச்சர் ஷோபா மன்னிப்பு கோரியதை அடுத்து அவர் மீதான வழக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சர் மன்னிப்பு கேட்டதை தொடர்ந்து அவர் மீதான வழக்கு தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் மீதான வழக்கு அவர் மன்னிப்பு கோரியதை அடுத்து தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் மகேஸ்வரி, இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்க. பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கெஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தமிழகத்தைச் சேர்ந்த நபர் தான் காரணம் என மத்திய இணையமைச்சர் சோபா கரந்துகிலே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக திமுக சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் இரு பிரிவினரிடையே கலகத்தை தூண்டுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் ஷோபா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி ஷோபா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு என்பது கடந்த முறை விசாரணைக்கு வந்த போது மத்திய இணையமைச்சர் சோபா சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது பெங்களூருக்கு ராமேஸ்வரம் கெஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தமிழர்களுக்கு எதிராக இந்த கருத்து தெரிவித்த விவகாரத்தில் மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் என்பது தாக்கல் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதியரசர் ஜி ஜெயசந்திரன் அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது தமிழக அரசு சார்பில் அஸ்தலமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது ஷோபா மன்னிப்பு கோரியதை தமிழக மக்கள் சார்பாக ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்தார். இதையடுத்து நீதியரசர் ஜி ஜெயசந்திரன் அவர்கள் மத்திய இணையமைச்சர் ஷோபா மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவு ஒன்றை தற்போது பிறப்பித்துள்ளார்கள். மகேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி.